அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு mylanji.com. இன்றைக்கி ப்ரெக்னென்சிக்கு வெயிட் பண்ணுற எல்லாத்துக்கும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான வீடியோ தான் ஓவலேஷன் சிம்டம்ஸு. ப்ரெக்னென்சிக்கு வெயிட் பண்ணுறவங்க, நியூவாக மேரேஜ் ஆனவங்க எல்லாரும் அடிக்கடி சொல்லக்கூடிய வேர்ட் வந்து ஓவலேஷன் அப்படிங்கிறது. ஓவலேஷன்னா என்ன? கருமுட்டை வெளிவரக்கூடிய டே தான் வந்து ஓவலேஷன் நாள் அப்படின்னு சொல்லுவோம். ஓவரிலிருந்து எக் ரிலீஸ் ஆகி ஸ்பெர்முக்காக அந்த டேயில், அந்த ஓவலேஷன் நாள் அன்றைக்கி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஸ்பெர்ம் வந்து சேர்ந்ததையும் அது அப்படியே ட்ராவல் பண்ணி போய் பேபியாக ஃபார்ம் ஆகும். அதுதான் வந்து அந்த ஓவலேஷன். அந்த நாள் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது. அந்த கருமுட்டை வெளிவர நாளில் சேர்ந்துருந்தால் மட்டும்தான் வந்து ப்ரெக்னென்சி ஆக முடியும். அது வந்து சில சிம்டம்ஸ் மூலம் நம்ம அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஒரு 5 சிம்டம்ஸ் இருக்குது. அதையெல்லாம் நம்ம நோட் பண்ணணும் அப்படின்னாவே அன்றைக்கி நமக்கு ஓவலேஷன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். ஃபஸ்ட்டு வந்து சிலருக்கு இந்த ஓவலேஷன் உங்களுக்கு நடக்குது அப்படின்னா பாடி டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், லைட்டு ஃபீவரிஷாக இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த மாதிரி இருக்கும். ரெண்டாவது ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக எக்கோட ஒயிட் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். அப்போ தான் வந்து ஸ்பெர்ம் வந்து ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரியான ஒரு வடிவமைப்பில் ஒரு குக் பண்ணாத ஒரு எக்கோட ஒயிட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும். இது வந்து ரெண்டாவது சிம்டம்ஸ். தேர்ட் சிம்டம்ஸ் என்னென்னா, சிலருக்கு வந்து ஸ்டொமக் பெயின் இருக்கும். அந்த ஓவலேஷன் அந்த எக்கு ரிலீஸ் ஆகிற டைமில் அந்த வயிற்றில் வந்து சில டைமில் வந்து கொஞ்சம் வயிற்று வலி இருக்கிற மாதிரி லைட்டாக இருக்கும். ரொம்ப ஹெவியாக இருக்காது, மைல்டான ஒரு ஸ்டொமக் பெயின் இருக்கும் ஒரு சிலருக்கு. அடுத்து என்ன சிம்டம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓவலேஷன் டைமில் ஹார்மோனில் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். அதனால் நமக்கு வந்து செக்ஷுவலான ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஓவலேஷன் டைமில் ஹார்மோனல் அந்த சேஞ்சஸ்னால அந்த மாதிரியான ஃபீல் வந்து இருக்கும். இந்த 4 சிம்டம்ஸும் மெயினாக நிறைய பேர்த்துக்கு இருக்கும். அந்த கிட்டு வச்சு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். சிலருக்கு அந்த இர்ரெகுலர் பீரியடாக இருக்கிறப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்னா கிட்டு வாங்கிட்டு வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து அந்த ஓவலேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா கரெக்டாக அந்த டேட்டில் நீங்கள் சேர்ந்துருந்ததுக்கப்புறமா 6லேருந்து 12 நாட்களுக்குள்ளே அந்த எக்கும் ஸ்பெர்மும் சேர்ந்து ட்ராவல் பண்ணி கர்ப்பப்பையோட உச்சுவரில் போய் பதிஞ்சு இருக்கும். அதுக்கப்புறமா தான் அது பேபியாக ஃபார்ம் ஆகும். உங்களுக்கு சிம்டம்ஸ் எப்போ தெரிய ஆரம்பிக்கும் அப்படிங்கிற டவுட் இப்போயே எல்லாத்துக்கும் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். சிம்டம்ஸ் வந்து ஓவலேஷன் முடிஞ்சதுலேருந்து 6லேருந்து 12 நாட்களுக்கு பிறகு வந்து சிலருக்கு சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். ஏர்லி ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னாவே தெரியும். நெக்ஸ்ட் வீடியோவில் ஏர்லி ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் அக்யூரேட்டாக எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனி டெய்லியுமே ஏர்லி ப்ரெக்னென்சியில் மெயினாக என்னென்ன நடக்கும் அப்படிங்கிற வீடியோஸ் வந்து நம்ம பார்த்துட்டு வரலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.